பேடி ப்ராசஸிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம களத்தில் அறுவடை செஞ்ச இந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினரிஸ் மூலமாக இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட அரிசியாக மாற்ற போகிறோம். இதுதான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் பிரவீன்குமார். லிங்கோ அக்ரி ட்ரேடிங் அண்ட் மிஷினரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டெக்னோ கமர்ஷியல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லை எப்படி பதப்படுத்தி அரிசியாக மாற்ற போகிறோம் அப்படின்ற ஃபுல் யூனிட் தான் இன்றைக்கி உங்களை பார்க்க போகிறோம். அதாவது பேடி ப்ராசஸிங் யூனிட். இந்த யூனிட் பார்த்திங்கன்னா முற்றிலும் ஸ்மால் பட்ஜெட் யூனிட் தான். அதாவது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நாளைக்கு தினமும் ஒரு 2000 ரூபா சம்பாதிக்க நினைக்கிறவங்க இந்த யூனிட்டு போடலாம். நெல் யூனிட்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு 50 லட்ச ரூபா தேவைப்படும்னாங்க. இல்லைங்க, வெறும் 10 லட்ச ரூபாயில் நம்ம இந்த ப்ராசஸிங் யூனிட்டை போட்டுடலாம். அந்த யூனிட்டை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பேடி ப்ராசஸிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம களத்தில் அறுவடை செஞ்ச இந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினரிஸ் மூலமாக இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட அரிசியாக மாற்ற போகிறோம். இதுதான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பேடி ப்ராசஸிங் யூனிட்டில் முதல் ப்ராசஸ் என்ன, ப்ரீ கிளீனர் மீன். ப்ரீ கிளீனர் என்னென்னா, நம்ம நெல் களத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த நெல்லை வந்து அதில் இருக்கக்கூடிய பக்கு தனியாகவும் சின்ன சின்ன கல் பூச்சி தனியாகவும் அதில் நெல் தனியாகவும் பிரிக்கிறது அந்த ப்ரீ கிளீனர் மிஷின். இது வந்து நம்ம சிங்கிள் பேஸில் கொடுத்துட்ருக்கோம். 200லேருந்து 250 கிலோ மணிக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் ஓடிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டில் வந்து நமக்கு அதில் மேலே இருக்கிற அந்த சோகை பக்கை இதெல்லாம் வெளியே வருங்க. இன்னொரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ப்ரீ க்ளீன் பண்ண நெல் கிடைக்கும். மூணாவது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொடி பொடி குருணைங்க பொடி பொடி பூச்சிகள் இதெல்லாமே அந்த மூணாவது அவுட்புட்டில் நம்ம பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேடி டீகஸ்கர், அதாவது நெல் உமி நீக்கும் இயந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸில் கொடுத்துட்ருக்கோம். மணிக்கு 200லேருந்து 250 கிலோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இந்த டீகஸ்கர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம நெல் தனியாகவும் அந்த உமி தனியாகவும் பிரிக்கக்கூடிய மிஷின் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லை போட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு அரிசி மட்டும் தனியாக பிரித்து வந்துடும். அதில் ஒரு சில பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நெல் சோகையும் அதில் இருக்கும். இதில் நமக்கு அரிசி கிடைச்சது போக மீத உமி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு பைப் லைனில் வெளியே போயிடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரைஸ் செப்பரேட்டர், அதாவது அரிசி பிரித்தெடுக்கும் இயந்திரம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பேஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். 200லேருந்து 250 கிலோ வரைக்கும் நீங்கள் மணிக்கு பிரிச்சுக்கலாம். இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டீகஸ்க் பண்ண அந்த அரிசியும் நெல்லும் கலந்துருக்கும். அதை வந்து நம்ம செப்பரேட்டில் போடும்போது நமக்கு அரிசி தனியாகவும் நெல் தனியாகவும் வந்துடும். அதாவது இதில் வந்து அந்த அரிசி தனியாகவும் இதில் வந்து நெல் தனியாகவும் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைஸ் டீஸ்டோனர், அதாவது அரிசியிலிருந்து கல் நீக்கும் இயந்திரம். நம்ம பிரித்தெடுத்த அரிசியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கல் இருக்கும். அந்த கல்லை வந்து நீக்கிறதா இந்த இயந்திரம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பேஸில் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் மணிக்கு 200லேருந்து 250 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து கல் நீக்கலாம். இதை வந்து கல் நீக்கி அரிசி வந்து இந்த அவுட்புட்டில் வந்துடும். அதில் சேகரிக்கப்பட்ட கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அவுட்புட்டில் நீங்கள் எடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரைஸ் கிரேடர், அதாவது அரிசியை தரம் பிரித்தல். நம்ம கல் நீக்கி அந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸாகவும் இருக்கும், குருணைகள் இருக்கும். இது மூணையுமே தனித்தனியாக பிரிக்கிறது தான் இந்த இயந்திரம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பேஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். 200லேருந்து 250 கிலோவுக்கு மணிக்கு நீங்கள் பிரித்தெடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா இதில் ரொம்ப சிறிய அளவு உள்ள அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமும், ஒரு சமமான அளவு உள்ள அரிசி ஒரு பக்கமும், குருணை அரிசி ஒரு பக்கமும் பிரித்து வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடைசி ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் முக்கியமான ப்ராசஸ். அதாவது நம்ம கல் நீக்கி பிரித்த அந்த ஃபைனல் அரிசியை என்ன பண்ணுறோம்னா பாலிஷ் பண்ணுறோம். பாலிஷில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து செமி பாலிஷிங், இன்னொன்று ஃபுல் பாலிஷிங். செமி பாலிஷிங் பண்ணோம்னா அரிசியுடைய கலர் வந்து கம்மியாக இருக்கும். இதை ஃபுல் பாலிஷிங் பண்ணோம்னா அரிசி வந்து வெள்ளை நிறமாக மாறிடுங்க. இந்த செமி பாலிஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கிள் பேஸில் கொடுக்குறோம். 200லேருந்து 250 கிலோவுக்கு நீங்கள் மணிக்கு பாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பேடி ப்ராசஸை எப்படி பண்ணி நம்ம ரைஸாக மாற்றுறோம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் பேடியை ப்ராசஸ் பண்ணுற எல்லா மிஷினரிஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த யூனிட்டை பொறுத்தளவு 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி தேவைன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். 10 லட்ச ரூபா இருந்தாலே ஒரு தரமான ரைஸ் மில்லை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட வெறும் இடம் இருந்தால் போதும், நாங்களே வந்து ஷெட்டு போட்டு மிஷினரிஸை எரெக்ட் பண்ணி ஒரு தொழிலாளியாக இருந்த உங்களை ஒரு முதலாளியாக நாங்கள் மாற்றிடுவோம். மேலும் தகவலுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பரை கொடுத்துருக்கோம். அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் கம்பெனியை வந்து விசிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.